தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று அழைப்பதற்கு ஏதேனும் ஆதாரம் உள்ளதா என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்குகளில் இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பளித்த நிலையில் மூன்றாவது நீதிபதி விஜயகுமார் முன்பாக மீண்டும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆடு கோழி பலியிட்ட கந்தூரி நடத்துவதற்கு அனுமதி உண்டா என்று நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிடவும் அசைவ உணவு பரிமாறவும் தடை விதிக்க கோரியும், அதேபோன்று திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுகை நடத்த தடை விதிக்க கோரியும், திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை அழைக்கவும், அதேபோன்று மலையில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்கவும் கோரி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் பலர் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அவற்றை ஏற்கனவே விசாரித்த நீதிபதிகள் நிசாப்பன் மற்றும் ஸ்ரீமதி ஆகிய இருவரும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கிய நிலையில் மூன்றாவது நீதிபதியின் முன்பாக இந்த வழக்கானது பட்டியலிடப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று வழக்கை விசாரித்த நீதிபதி விஜயகுமார் அவர்கள் சிக்கந்தரை மலை அன்று அழைப்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என்றும், ஆடு கோழி பலியிட்டு கந்தூரி நடத்துவதற்கு அனுமதி உண்டா எனவும், நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்கு அனுமதி இருக்கிறதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அப்போது மனுதாரர் தரப்பில் ஆடு கோழி பலியிடுவதால் மலையின் புனிதம் கெட்டு தீட்டுப்படும் என வாதிடப்பட்டது. அதற்கு அரசு தரப்பில் தீட்டு என்பதே மனித குலத்திற்கு எதிரானது, தீட்டு என்பது சாதியிலோ மதத்திலோ மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடாது என்பதுதான் அரசின் நிலைப்பாடு. மிகவும் பிரபலமான அழகர் கோவிலில் 18ஆம் படி கருப்பிற்கு கிடா வெட்டிய பிறகுதான் பெருமாளையே தரிசிக்க செல்கின்றனர். அவ்வாறு இருக்கும்போது எப்படி இது தீட்டாகும்? எனவே தமிழக அரசு தீட்டு என்ற சொல்லை எந்த விதத்திலும் அனுமதிக்காது என வாதிடப்பட்டது. மேலும் சிக்கந்தர் மலை என அழைப்பதற்கான வருவாய்த்துறை ஆவணங்களையும் தாக்கல் செய்யப்பட்டன. பின்னர் மேலும் நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்கு எந்த ஆட்சேபனும் இல்லை எனவும், தர்காவிற்கு உட்பட்ட பகுதியில் ஆடு கோழி பலியிடுவதற்கு எவ்வித தடையும் இல்லை என்றும், ஒருவரின் மத வழிபாட்டில் மற்றொருவர் தலையிட முடியாது, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நாடு எனவும் வாதிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதி அவர்கள் மத்திய தொல்லியல் துறை தரப்பில் தனது வாதங்களை வைப்பதற்காக வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். சல்மான், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.